ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது, பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான டே. இன்றைக்கி பார்த்தோன்னா ஃபாதர்ஸ் டே இல்லையா? ஸோ எல்லா பெண் குழந்தைகளுக்குமே அப்பான்றவர் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி காத்தாலே ஒரு சொதப்பலான விஷயத்துல தான் ஆரம்பிச்சிருக்கேன். கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். பார்த்தீங்கன்னா பொங்கலாக மாறிடுச்சு. ஓகே, எனிவே எது சாப்பிட்டாலும் என்ன வயிற்றுக்குள்ளே போதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலும் அது கூட வந்து ஒரு துவையிலும் வந்து வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான டே இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாதர்ஸ் டேன்றது நம்ம அப்பாவை மட்டும் குறிக்காது, நம்ம அப்பா ஸ்தானத்தில் நம்மளை வளர்த்த எல்லாரையுமே குறிக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றனால, கடலூர் டிஸ்ட்ரிக்ன்றனால நாங்கள் வந்து எனக்கு வந்து 21 வயசு ஆகிற வரைக்குமே நாங்கள் எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருந்தோமே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு மட்டும் இந்த வந்து ஸ்பெஷல் டேயில் அப்பா ஸ்தானத்தில் இருந்த எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து மனமார்ந்த ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் பெரியப்பா எங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்பெஷல், எங்கள் சித்தப்பா எனக்கு எவ்வளோ தூரம் ஸ்பெஷல் அப்படின்ற சொல்கிறதே நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ எங்கள் பெரியப்பா பார்த்திங்கன்னா சீசனுக்கு என்னென்ன விஷயம்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொடுத்து எல்லாருமே சாப்பிட வச்சு பார்ப்பார். அது வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். எங்கள் சித்தப்பா பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் அப்போ அந்த சீசன்லாம் வரும்போது எப்படா எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு வந்து காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கி தருவார் அப்படின்னு நினைக்கிறது எங்கள் சித்தப்பா அந்த விதத்தில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ எங்கள் அப்பாவுக்கும் எனக்குமே நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், ஸோ இன்றைக்கி நான் வந்து இதை சாப்பாடு விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அதுமாரி ஒத்து போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது வந்து ஒரு பழம் சாப்பிட்ணும், ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டோம்னா அது கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து ஈவினிங் வாங்கி வந்து கொடுத்துருவார். அது என்னமோ தெரியல, நிறைய விஷயங்கள் அதுமாரி எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமே ஒத்து போயிருக்கு. கடலூர் டிஸ்ட்ரிக்ன்றனாலே நிறைய பேர் வந்து சென்டென்ஸ் ஸ்கூலில் தான் கிராஸ் ஆகி வந்திருப்போம். ஸோ நானுமே சென்டென்ஸ் ஸ்கூலில் தான் படித்து வந்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து மதியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னாலே அந்த லஞ்ச் பேக்கே எனக்கு வந்து ஸ்பெஷல் தான். ஏதாவது ஒரு விஷயம் அதில் வந்து ஸ்பெஷலாக வாங்கி வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. நான் போய் லஞ்ச் பேக் எடுக்கிறது முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்து, இன்றைக்கி உங்கள் அப்பா வந்து பெரிய மசால் வடை வாங்கி வந்தார், அப்போல்லாம் வந்து மந்தார இலையில் மடித்து கொடுப்பாங்க, அது மாதிரி வந்து பகோடா வாங்கி வந்து கொடுத்தாரு. மோஸ்ட்லி நான் வந்து தயிர் சாதம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்கள் அப்பா வந்து இதெல்லாம் வாங்கி வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் அப்பா என்னென்ன விஷயம்னா உங்களுக்கோசம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மறக்காமல் நம்ம சேனலில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய்.